ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றிருப்பது மீனவ கிராமங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு வடக்கு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை இலங்கை கடற்படையினர் திடீரென சுற்றி வளைத்தனர். ஜெர்சிஸ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்றிருந்த 11 மீனவர்களை சிறைப்பிடித்து விசாரணைக்காக காங்கேசன் துறை கடற்கரை முகாமுக்கு அழைத்து சென்றனர். நடுக்கடலில் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடுத்தடுத்து சிறைப்பிடிக்கும் நிகழ்வுகள் மீனவ கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரத பிரதமர் வருகின்ற 5ஆம் தேதி இலங்கைக்கு போய் அந்த மீனவர்களோட பேச்சுவார்த்தை பேசி அந்த அரசோட பேச்சுவார்த்தை பேசி உங்களுக்கு சுமூகமான ஒரு முடிவை நாங்கள் எட்டப்படுவோம், அந்த மீனவர்கள் சுமூகமாக மீன் பிடிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. படகுகளை மீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க. அங்கே உள்ள மீனவர்களை நாங்கள் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி தரோம்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி சூழல் இருக்கும்போது இப்போ கடலுக்கு போன மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது, படகு பறிமுதல் பண்ணுவது இது கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் பாரத பிரதமர் எங்கள் மீனவர்களை மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி பார்க்காம எங்கள் மீனவர்களே நம்ம நாட்டு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நினைச்சு எங்கள் மீனவரையும் படகையும் உடனே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம கையில் எடுக்கணும். முன்னதாக இலங்கையின் வவுனியாவில் இலங்கை மீனவர் 12 பேர் கொண்ட குழுவுடன் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் நல்லுறவு அடிப்படையில் சந்திப்பு நடத்தினர். அப்போது 1 மாத காலம் இழுவை மீன்பிடிப்பை நிறுத்துமாறு இலங்கை மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து பரிசீலித்து முடிவை அறிவிப்பதாக தமிழக மீனவர்கள் தெரிவித்தனர். இருநாட்டு மீனவர்கள் பங்கேற்கும் பேச்சுவார்த்தையை நடத்துவது குறித்து இலங்கை மற்றும் இந்திய அரசுகளுக்கு பரிந்துரைப்பது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த மகிழ்ச்சியான சந்திப்பு நடைபெற்று முடிந்த ஒரே நாளில் ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது மீனவர்களிடையே ஏமாற்றத்தை அளித்துள்ளது.